Hi students, this is second standard EVS. Last class நம்ம என்னடா பார்த்தோம்? Matter and Material அப்படிங்கிற lesson பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா My Country அப்படிங்கிற lesson தான் பார்க்க போறோம். My Countryனா நம்மளோட country என்னது? Yes, நம்ம country இந்தியா. ஓகேவா? இப்போ மிஸ் ஒன்று சொல்லுவேன், அதை நீங்கள் எங்கே கேட்டீங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஐ லவ் மை கண்ட்ரி. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை கண்ட்ரி. இது எங்கடா கேள்விப்பட்டிருக்கோம்? எஸ், நம்ம ப்ரேயர் அப்போ பிளட்ஸ் சொல்லுவோம், அதுதான் இது. ஓகேவா? நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் அப்போ பிளட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம கண்ட்ரியான இந்தியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நேஷ்னல் அனிமல் என்னது? நம்ம இந்தியாவோட நேஷ்னல் அனிமல் என்னது? எஸ், டைகர். ஓகேவா? அப்போ நேஷ்னல் பேர்ட் பீகாக். ஓகே, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஃப்ரூட் மேங்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஃப்ளவர் என்னதுமா? எஸ், லோட்டஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஆந்தம் என்னது? எஸ், ஜனகண மன. அதுதான் என்னது? நம்மளோட நேஷ்னல் ஆந்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு பிக் கண்ட்ரி. ஓகேவா? நம்ம கண்ட்ரி எப்படின்னா பிக் கண்ட்ரி. அதில் நிறையா ரிலீஜன்ஸில் உள்ள பீப்புள்ஸ் வந்து வாழ்கிறாங்க. நிறையா ரிலீஜன்ஸில் உள்ள பீப்புள் இருக்காங்க. இன்னும் ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், நிறையா லாங்குவேஜில் பேசுகிற மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? செலிப்ரேட் டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். எல்லாருமே வேறு வேறு ரீஜியன், வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, வேறு ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம், நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம்? தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுகிறோம்? தமிழ் பேசுகிறோம். நம்ம மோஸ்ட்டாக என்ன ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவோம்? பொங்கலை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளா எடுத்துக்கோ. அவங்களோட லாங்குவேஜ் என்னது? அவங்களோட லாங்குவேஜ் மலையாளம். அவங்க எதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓணம் ஃபெஸ்டிவலை அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் உள்ளவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுவாங்க. அவங்களோட ரிலீஜியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இந்தியா அப்படிங்கிறது வந்து பிக் கண்ட்ரி. அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் இருக்குது, டவுன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து சிட்டிஸ் இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லேஜ். வில்லேஜில் இருக்கிற பீப்புளெலாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி க்ளோஸாக தான் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாரும் கூட அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க. வில்லேஜில் இருக்கிறவங்க எப்படி என்ன வேலை பார்ப்பாங்க? அவங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி பீப்புள்ஸ் வந்து ஃபார்மர்ஸாக தான் இருப்பாங்க. அதாவது விவசாயம் தான் அவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, அதர் பீப்புள்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா கிராஃப்ட்மேன், அதாவது கைவினை பொருட்கள் செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க. கைவினை பொருட்கள்லாம் என்னென்ன செய்வாங்க? மண்பானம், அந்த மாதிரி நிறையா டாய்ஸ்லாம் செய்வாங்க. ஓகேவா? அதாவது க்ளே அப்படிங்கிற மணலை வச்சு நிறையா டாய்ஸ்லாம் செய்வாங்க. ஓகேவா? அவங்களோட வருமானம், அதாவது அவங்களுக்கு எப்படி மணி கிடைக்குது? அவங்க ஃபார்மர்ஸ் வந்து இது பண்ணுறாங்கள, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதாவது ஃபுட், அதாவது நெல், அரிசி இதெல்லாம் விளைவிக்காங்கல்ல, அதை என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுக்கு சேல் பண்ணி அதிலேருந்து அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ட்மேன்லாம் அவங்க பண்ணுற பொருட்களை வந்து மற்றவங்களுக்கு சேல் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கு வந்து மணி வந்து கிடைக்கும். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா டவுன். டவுனில் யார் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மெனி பீப்புள்ஸ் வந்து டவுனில் இருப்பாங்க கம்பேர் தென் வில்லேஜ். வில்லேஜில் இருக்கிற மக்களை விட டவுனில் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி எஜுகேட்டட் பீப்புள்ஸாக இருப்பாங்க. அவங்க எங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ், அப்புறம் வந்து ஆஃபீஸஸ். அங்கே வந்து நிறையா ஃபேக்ட்ரிஸ் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கும். டவுன்ஸில் வந்து நிறையா ஃபேக்ட்ரிஸ், அப்புறம் வந்து நிறையா ஆஃபீஸஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாருமே எப்படி இருக்கும்? அங்கே இருக்கிற ஹவுஸ்லாம் புக்கா ஹவுசஸாக இருக்கும். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிட்டிஸ் எப்படி இருக்குன்னா அங்கே வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுனை கம்பேர் பண்ணும்போது சிட்டிஸில் வந்து நிறையா பாப்புலேஷன் இருக்கும். அங்கே எப்படி இருக்குன்னா குட் சானிடேஷன், அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அப்புறம் வந்து ஹவுசிங், அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்கும். அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி எஜுகேட்டட் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஃபேக்ட்ரிஸ், ஆஃபீஸஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ரோ. மெட்ரோனா என்னதுமா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும். டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருப்பாங்க மெட்ரோ சிட்டியில். இந்தியாவிலேயே மொத்தம் 4 மெட்ரோ சிட்டிஸ் தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, நியூ டெல்லி, மும்பை அண்ட்
கல்கத்தா. இது 4 தான் பிக் மெட்ரோ சிட்டிஸ். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷ்னல் சிம்பிள்ஸ். நேஷ்னல் சிம்பிள்ஸ் பார்த்துருக்கீங்களா? இதுதான் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக். ஓகேவா? இட் ஹேஸ் 3 கலர்ஸ். இதில் எத்தனை கலர்ஸ்மா இருக்குது? 3 கலர்ஸ் இருக்குது. என்னென்ன கலர்? சாஃப்ரான், ஒயிட் அண்ட் க்ரீன். ஓகேவா? அந்த கலர்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கவரேஜ். அதாவது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட தைரியத்தை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உள்ள ஒயிட் கலர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா பியூரிட்டி, நம்ம நாட்டோட தூய்மையை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு உள்ள க்ரீன் கலர் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி, அதாவது செழிப்பு, நம்ம நாட்டோட செழிப்பை வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் நடுவில் ஒரு சக்கரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு ப்ளூ வீல் இருக்கும், அது பேர் என்ன பேருனா தர்ம சக்கரா. அது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், அதாவது நம்மளோட நீதியை வந்து மென்ஷன் பண்ணுது. அதில் பார்த்துருக்கீங்களாம்மா? அதில் வந்து 24 கோடு இருக்கும். அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு 24 hours அப்படிங்கிறதா அது மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் எதெல்லாம் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணும்போதும் சரி, நேஷ்னல் ஆந்தம் என்ன பார்த்தோம்? ஜனகணமன பார்த்தோமா? அது பாடும்போதும் சரி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அட்டென்ஷனில் இருக்கணும். அட்டென்ஷனில் இருந்து அதுக்கு வந்து நம்ம மரியாதை பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.